ஓம் முருகா. என் அன்பு பிள்ளையே, நேற்று குறி சொல்ல வந்தேன், என்னை தவற விட்டு விட்டாய். இன்று வாக்கு சொல்ல உனக்காக வந்து இருக்கின்றேன் பிள்ளையே. உன்னுடைய வாழ்க்கையில் உள்ள நிம்மதி, சந்தோஷம், மன நிறைவு, கஷ்டம், வெற்றி, தோல்வி என எல்லாமே விதி என்று நீ கூறுகின்றாய். ஆனால் அதை அனுபவித்தே தான் ஆக வேண்டும் தங்கமே. உன்னுடைய மனம் என்பது நீ அறியும் முன்பாகவே என்னை நாள்தோறும் போற்றும் உன் முருகனப்பா நான் அறிந்து விடுவேன். நேரம் நன்றாக இருந்தால்தான் மனதில் இருக்கும் சிந்தனைகளும் எண்ணங்களும் நீ எடுக்கும் முடிவுகளும் பொருட்டே இருக்கும். வானளவில் பறந்து இருக்கும் ஆகாயத்திற்கு ஒரு எல்லை இருக்கின்றது. ஓடும் ஓட்டத்தை கணக்கிட முடியாத நீருக்கும் ஒரு எல்லை உண்டு. அது சங்கமிக்கும் இடம் என்ற ஒரு எல்லை, அனைத்திற்கும் ஒரு எல்லை இருக்கின்றது பிள்ளையே. ஜோதியாய் தெரியும் நெருப்பிற்கு ஒரு எல்லை உண்டு. அதுவும் சங்கமிக்கும் இடம் சிவன் என்ற ஆத்மா. அலைபாயும் காற்று கண்ணில் தெரியாது, ஆனால் அதற்கும் ஒரு எல்லை உண்டு. புயல் என்ற ரூபத்தில் அதுவும் கடல் கடந்து போகும். வாயு என்ற ரூபத்தில் இருக்கும் அதற்கும் ஒரு எல்லை உண்டு, கடந்து போக. ஐம்பெரும் பஞ்ச பூதங்களுக்கே எல்லை என்ற அளவில் கடவுள் கொடுத்து இருக்கின்றான். இந்த அடிப்படையில் அமைந்ததே இயற்கை. அதன் படைப்பால் இருக்கும் மனிதனுக்கு சுக துக்கங்கள் கடவுள் எல்லை வைத்திருக்க மாட்டேனா என்ன? என்ன 1000 முறை நீ போராடினாலும், மேலும் கஷ்டங்கள் சேர்ந்தாலும், நம்பிக்கையுடனும் பொறுமையுடனும் கையாண்டால் வாழ்க்கையில் நீ அர்த்தங்களை உணர்ந்து வாழ்வதற்கு போராடிய அனைத்து யுத்தங்களிலும் நிச்சயமாக நீ ஜெயிப்பாய் பிள்ளையே. பயப்படாதே, திகைக்காதே, பதறாதே. விதி உனக்கு எதிரே இருந்தாலும் என்னுடைய நாமத்தை உச்சரி. உன் வலிகளும் வேதனைகளும் பறந்து ஓடும். உன்னை ஏளனமாக பார்த்தவர்கள் முன்பு உன்னை நன்றாக வாழ வைக்கின்றேன். நீ உன் வாழ்க்கையில் சீரும் சிறப்புகளும் எல்லா செல்வ வளங்களையும் பெற்று சுபிக்ஷமாய் வாழ போகின்றாய். உன்னுடைய வாழ்க்கையில் கொடி கட்டி